வணக்கம். நான் உங்கள் தமிழ்கணிதன். ஸோ தமிழ்கணிதன் பார்த்தோம்னா நிறைய சம்ஸ் ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ இந்த பக்கத்தில் எங்களோட சிம்பிள்ஸ் தெரியும். தமிழ்கணிதன் பக்கத்தில் டீங்கிற ஒரு சிம்பிள் மாதிரி ஒரு ப்ளூ கலர் ரவுண்டில் சிம்பிள்ஸ் தெரியும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நான் எல்லாமே ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா என்னோட காரணம் என்னன்னா, எப்படி இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உருவாக்குனேன் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட என்ன சொல்றது, நான் பயிற்சி தாங்க. சரிங்களா? நான் இந்த அளவுக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் தான் பண்றேன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விரும்புறாங்கன்னா என்னோட பயிற்சி தான் காரணம். ஸோ அதே தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க மேக்ஸ் வந்து பயிற்சி எடுங்க. ஸோ பயிற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து டீச் பண்ண வரல. ஸோ மேக்ஸ்னா என்ன, அது எப்படி நம்ம ஃபுல் மார்க் எடுக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கட்டட கொத்தனார் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அவங்கெல்லாம் பார்த்தோன்னா அளவீடுகளோட ஃபார்மஸ் எல்லாம் தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா தெரியாது. இப்போ ஒரு வீட்டுக்கு டைல் பதிக்கணும், அந்த வீட்டுக்கு எத்தனை டைல் தேவை அப்படின்றது பார்த்தோம்னா அவங்க ஃபார்முலா யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே அவங்களோட அனுபவம் தான். அந்த அனுபவம் மூலியமா தான் அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு சம்ஸும் ஒவ்வொன்றுமே நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப்ல யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு தெரியாம இது எப்படி பண்றது, ஏது இந்த மாதிரி இது நம்ம லைஃப் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது நம்ம யோசிக்கிறது இல்லை. அதை யோசித்தோம்னா ஈஸியா எந்த ஒரு சமயமே ஷார்ட்கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்ல முழு மார்க் எடுக்கணும்னா ஒன்லி ப்ராக்டிஸ் தாங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் இருந்தா தான், பயிற்சி இருந்தா தான் அனுபவம் வரும். ஓகேங்களா? ஸோ கொத்தனார் வந்து அனுபவத்துல நிறைய கத்துக்கிறாங்கன்னா ஒரு பயிற்சி இருக்க போய் தான். சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு பயிற்சி இருந்தால்தான் ஒரு மேக்ஸ்ல எந்த ஒரு சம்ம கேட்டாலும் ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸ்னா என்ன, கணிதம்னா என்ன? ஓகேங்களா? சோ கணிதத்தை ஒரு லாங்குவேஜா கூட எடுத்துக்கலாம். இப்போ தமிழ்ல ஒரு தமிழும் இங்கிலீஷ் எடுத்துக்குவோம். அது ஒரு லாங்குவேஜ் தான். சோ அந்த லாங்குவேஜ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தாங்கன்னா லெட்டர்ஸும் கிராமர்ஸ் இருந்தாலே போதும், ஒரு லாங்குவேஜ் நம்ம ஈஸியா கத்துக்கலாம். சோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி தான், தமிழுக்கும் அதே மாதிரி தான். சோ அதே மாதிரி மேக்ஸும் அதே மாதிரி தாங்க. அங்க லெட்டர்ஸ் பொழுது இங்க நம்பர்ஸ் யூஸ் பண்றோம், அங்க கிராமர்ஸ் பொழுது இங்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம். சோ அவ்வளவுதான், இது ரெண்டு சேர்த்தா ஒரு லாங்குவேஜ். சோ இப்போ மேக்ஸ்ன்றது ஒரு மேஜிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு டிஎன்பிசி, டெட், போலீஸ், ஆர்ஆர்பி, எஸ்ஐ இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் அனைத்துக்குமே மேக்ஸ் தான் முக்கிய பங்கு இருக்கு. சோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ, இப்ப டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ல தான் கேட்கறாங்க. வெளியில இருந்து ஒரு இது கேட்கறதே இல்லை. சரிங்களா? நல்லா தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிஎஸ்சிஎஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல தான் எல்லா கொஸ்டினுமே கேட்கறாங்க. 24 கொஸ்டின், 25க்கு 24 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல தான் கேட்கறாங்க. சரிங்களா? சோ அதனால நீங்க எந்த ஒரு மெட்டீரியல் வேணும், அந்த மெட்டீரியல் வேணும் நீங்க அலைய வேணாம். உங்களுக்கு பெஸ்ட் மெட்டீரியல் எதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் தான். ஓகே. சோ இந்த ஸ்கூல் புக்கை நீங்க ஒவ்வொரு டாபிக்கா நீங்க பிரிக்க வேணாம். அதை வந்து நான் என்ன சொல்றேன்னா, எல்லா 6th இருந்து 10th குள்ள தான் மேக்ஸ் கேட்க போறாங்க. சோ அந்த புக்கை ஒண்ணா வச்சுக்கோங்க. இப்ப தனி வெட்டி ஒரு டாபிக் இருக்குன்னா 6th இருந்து 10th குள்ள எங்கெங்கெல்லாம் தனி வெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியா புக்கை கிழிச்சிருங்க. அந்த டாபிக் ஃபுல்லா புக்கை பாருங்க கிழிச்சு அதை பூரா பின் பண்ணி வைங்க. அடுத்து இயற்கணிதம் 6th இருந்து 10th வரைக்கும் எங்க இயற்கணிதம் இருக்கு, அதை ஃபுல்லா தனித்தனியா பிரிச்சு அதை ஃபுல்லா பின் பண்ணி வைங்க. அடுத்து அளவீடுகள் 6th இருந்து 10th வரைக்கும் அளவீடுகள் எங்க இருக்கு, சோ அதெல்லாம் பிரிச்சு பின் பண்ணி வச்சீங்கன்னா, இப்படி டாபிக் வைஸா பின் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்குமா தேடி போய் அலைய வேண்டியதா, இது ஒரே இடத்துல ஒரு டாபிக் ஃபுல்லா பார்த்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ ஓகே, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சோ எல்லா மாவட்டத்திலயுமே நாங்க தமிழ் கணிதம் மேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பெரம்பலூர்ல நடந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தா திருநெல்வேலியில நடக்க போகுது. ஸோ கூடிய சீக்கிரம் அதோட டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் அந்த ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சேலத்துல நடக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ல இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நல்லதாக சொல்லியிருக்காங்க. குரூப் ஒன்லயே அதிக மார்க் எடுத்துக்கா சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க 49 மார்க், 50 கொஸ்டின் 49 மார்க் எடுத்ததால எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒண்ணுமே உங்களுக்கு விருப்பம் தான் அந்த ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு டைரக்டா வர முடியாத ஆன்லைன் கிளாஸ் வந்துடலாம், நீங்க டைரக்டா வரவங்களுக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அதிகமா எதுவுமே ஃபீஸ் நாங்க போடலாம். ஸோ 5000 10,000 ஃபீஸ் எதுவுமே போடலாம். நான் குறைந்தபட்ச ஃபீஸ் தான் நான் வாங்குறேன். ஸோ உங்களுக்கு அது சூட்டபுளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் அதுவும் ஃப்ரீயாவே நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, தேங்க்யூ, வெல்கம்.